வார்த்தைக்கு செவி கொடுத்தா நானும் மேன்மையா இருப்பேன், என் நிமித்தம் அநேகர் மேன்மையா இருப்பான். இதுக்கு தான் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்க. நீ அவர் ஆடுகளா இருப்பது உண்மையானால் கர்த்தர் வார்த்தைக்கு செவி கொடுத்து கொண்டிருங்க. ஒரு தாவீதை போல கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவார். ஆபிரகாமை போல ஒரு விசுவாச தகப்பனாய் மாற்றுவார். ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுக்க செவி கொடுக்க செவி கொடுக்க இந்த தாவீது எப்படிப்பட்ட மாற்றான் தெரியுமா? எப்படி மாறிட்டான்? ஏசப்பா இருதயத்துக்கு ஏத்தவனா மாறிட்டான். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீங்க கர்த்தர் வசனத்துக்கு செவி கொடுக்க செவி கொடுக்க ஏசப்பா இருதயத்துக்கு ஏத்தனாவே மாறிடுவேன். ஆமென். இந்த வசனம் பேசும், அப்பா நீ விசேஷித்தவன்பா, நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறப்பா, நீ உலகத்துக்கு உப்பா இருக்கிறப்பா, இந்த உலகத்துல உனக்கு சகல அதிகாரம் கொடுத்திருக்கிறப்பா.